கிறிஸ்து இயேசுவில் இணைந்த இறையாறுதல் சொந்தங்களே, இயேசுவை அறிந்து அவரை இறைமகனாக ஏற்றுக்கொண்டு தனது வாழ்நாள் முழுவதையும் நற்செய்தி பணிக்காக அர்ப்பணித்து நம்பிக்கை, துணிவு, அர்ப்பணிப்பு என்ற கிறிஸ்துவின் விழுமியங்களை எடுத்துரைத்த புனிதர்தான் இன்று நாம் நினைவு கூறும் திருத்தூதர் பர்த்தலமேயு. இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 திருத்தூதர்களுள் ஒருவர். பர்த்தலமேயு என்ற சொல்லுக்கு பார் என்றால் மகனே எனவும், தலமேயு என்றால் உழவர் என்றும், பர்த்தலமேயு உழவரின் மகன் என்றும் குறிப்பிடுகின்றனர் மொழியியல் வல்லுநர்கள். யோவான் நற்செய்தியில் குறிப்பிடப்படும் நத்தனியேல் என்பவரே பர்த்தலமேயு என்று கிறிஸ்துவ மரபில் பொதுவாக அடையாளப்படுத்தப்படுகின்றார். நத்தனியேல் இயேசுவை சந்தித்தபோது அவரை உணர்ந்து, ரபி, நீர் இறைமகன், நீர் இஸ்ரேலின் அரசர் என்று அறிக்கையிட்டார். இதிலிருந்து அவருடைய ஆழமான நம்பிக்கையை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு திருத்தூதர் பர்த்தலமேயு தனது வாழ்க்கையை நற்செய்தி பணிக்காக அர்ப்பணித்தார். பழமையான கிறிஸ்துவ மரபுகளின்படி அவர் பல பகுதிகளுக்கு சென்று கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார். சில மரபுகள் அவர் இந்தியாவிற்கும் வந்து நற்செய்தியை அறிவித்தார் என்று கூறுகின்றன. ஆனால் இதற்கான வரலாற்று ஆதாரங்கள் தெளிவாக இல்லை என்பதே நிதர்சனம். இவரை பற்றிய மரபு செய்திகள் ஜேக்கப் டி ஒராஜின் என்ற பேராயரால் 13ஆம் நூற்றாண்டில் தொகுக்கப்பட்ட த கோல்டன் லெஜண்ட் என்ற புகழ்பெற்ற புனிதர் வாழ்க்கை தொகுப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நூலில் திருத்துதரின் நற்செய்தி பணி, அவருடைய துணிச்சல், அற்புதங்கள், சிலை வழிபாடை எதிர்த்து கிறிஸ்துவை அறிவித்தது போன்ற மரபு செய்திகள் கூறப்பட்டிருக்கின்றன. அவர் பலருக்கு கிறிஸ்துவின் உண்மையை எடுத்துரைத்து நம்பிக்கைக்கு வித்திட்ட முதல் வழிகாட்டியாக திகழ்ந்தார். நற்செய்தியை அறிவிப்பது எப்பொழுதும் எளிதான பாதையல்ல. அவ்வழியில் திருத்துதரும் பல எதிர்ப்பையும் துன்புறுத்தலையும் சந்தித்தார். இறுதியில் கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையை மறுக்காமல் அவர் தோலுரிக்கப்பட்டு மறைசாட்சியாக உயிர் நீத்தார். அதனால்தான் கலை படைப்புகளில் திருத்தூதர் பர்த்தலமேயு சில நேரங்களில் கையில் கத்தியும் தனது தோலின் அடையாளத்துடனும் சித்தரிக்கப்படுகின்றார். குறிப்பாக இவர் தோல் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தோல் தொழிலாளர்களுக்கும் பாதுகாவலராக திகழ்கின்றார். திருத்தூதர் பர்த்தலமேயுவின் வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகின்றது. நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோமா? அறிந்த இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்கிறோமா? திருத்தூதர் பர்த்தலமேயு இயேசுவை சந்தித்தார், அவரை நம்பினார், நற்செய்தியை அறிவித்தார், இறுதி வரை தனது நம்பிக்கையில் நிலைத்தார். எனவே அவரது வாழ்க்கையிலிருந்து நாம் 3 முக்கிய பண்புகளை கற்றுக்கொள்வோம். நம்பிக்கையில் உறுதியாக இருப்போம், உண்மைக்கு சாட்சியாக குரல் கொடுப்போம், எந்த துன்பம் வந்தாலும் கிறிஸ்துவோடு வாழ்வோம். கிறிஸ்துவுக்காக வாழ்வது மட்டுமல்ல, தேவைப்பட்டால் கிறிஸ்துவுக்காக உயிரையும் அர்ப்பணிப்போம் என்ற துணிச்சலான நம்பிக்கையை இன்றைய புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். திருத்தூதர் பர்த்தலமேயுவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மற்றும் புனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.